பஸ்கா என்றால் பல அர்த்தங்களை உள்ளடக்கின ஒரு வார்த்தை. அது ஆங்கிலத்தில் பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி வரும். பஸ்கா என்ற வார்த்தைக்கு தேவனுடைய பலி அல்லது கடந்து போதல் என்றும் அர்த்தம். தேவன் இந்த பண்டிகையை ஒரு விசேஷமான ஒரு பண்டிகையாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இந்த நாளில் அந்த பண்டிகை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறதில்லை. 3 பஸ்காவை குறித்து கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். 3 பஸ்கா. ஒன்று நீங்களும் நானும் அதிகமாய் தியானித்த ஒரு காரியம். முதல் பஸ்கா எந்த இடத்தில் வருகிறது என்றால், யாத்ராகமத்தின் புத்தகம் 11, 12 மற்றும் 13வது அதிகாரங்களில் அந்த பஸ்காவை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியேறினது தான் அந்த முதல் பஸ்கா, அல்லது அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி அவர்கள் கடந்து போனது தான் அந்த முதல் பஸ்கா ஏற்பட்ட நாட்கள். அப்பொழுது அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டார்கள். 2வது பஸ்காவை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயர் 7வது அதிகாரம் 27வது வசனத்தில் பாருங்கள். எபிரேயர் 7வது அதிகாரம் 27வது வசனம். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஒரே தரம் தன் சரீரத்தில் கர்த்தர் அந்த பஸ்காவை நிறைவேற்றினார். அதுதான் 2வது பஸ்கா. மாமிசத்தில் ஆண்டவர் இந்த பூமியில் வெளிப்பட்டு அவரே தேவ ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய சரீரத்தை பலியிட்டது தான் அந்த 2வது பஸ்கா. 3வது பஸ்கா என்று ஒன்று இருக்கிறது. அதை குறித்து நாம் கடைசியாய் தியானிக்க இருக்கிறோம். முதலில் இந்த முதல் 2 பஸ்காவை குறித்து நாம் தியானிக்க வேண்டியது அவசியம். பஸ்கா என்றால் ஆண்டவர் ஏற்படுத்தின பலி, அல்லது ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு கடந்து போதல். முதல் பஸ்கா என்பது எகிப்திலிருந்து அவர்கள் கானானுக்கு நேராய் கடந்து போனது. அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு விடுதலையோடு கூட தேவ ஜனங்களாய் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். தேவ ஜனங்களாய் தான் இருந்தார்கள் எகிப்திலும், ஆனால் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். பஸ்காவின் போது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவர்கள் வெளியேறினது தான் அந்த முதல் பஸ்கா. 2வது பஸ்கா என்பது நம்மை கர்த்தர் தன்னுடைய சரீரத்தினால் தன்னுடைய உன்னத பலியை சிலுவையில் நிறைவேற்றி உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு நேராய் அழைத்து சென்றது. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான அவருடைய மகிமையின் ஒளிக்கு நேராய் அழைத்து சென்றது தான் அந்த 2வது பஸ்கா. இதை குறித்து தான் முதலில் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதல் பஸ்காவை அவர்கள் எப்படி அனுசரித்தார்கள், 2வது பஸ்காவை கர்த்தர் தன்னுடைய சரீரத்தில் எப்படி நிறைவேற்றினார், அதன் பிற்பாடு சீக்கிரமாய் நிறைவேற இருக்கிற அந்த 3வது பஸ்காவை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதல் பஸ்கா எப்படி அனுசரிக்கப்பட்டதாம் பாருங்கள். யாத்ராகமும் 12வது அதிகாரம் மற்றும் 13வது வசனத்தில் இதை குறித்த விளக்கத்தை நீங்கள் தெளிவாய் நீங்கள் வாசிக்கலாம். அதை நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க இருக்கிறோம். முதல் பஸ்கா எப்படி அனுசரிக்கப்பட்டதாம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் 1 வயதும் உள்ளதுமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்கள். முதல் பஸ்காவை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன, அதை எப்படி அவர்கள் அனுசரித்தார்களாம், அதை அனுசரிப்பதற்கு கர்த்தர் சொன்ன கட்டளை என்ன, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அவர்கள் பலியிட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். பழுதற்றது அங்கவீனம் உள்ளதையோ, குருடாய் இருக்கிறதையோ, நொண்டியாய் இருக்கிறதையோ, அல்லது ஏதோ சரீரத்தில் குறைபாடு உள்ள ஒரு மிருகத்தையோ, அதாவது ஆட்டையோ அவர்கள் பலியிடக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார். பழுதற்ற பலியினால் அவர்கள் மீட்கப்பட்டார்களாம். அது மாத்திரமல்ல, 2வது இன்னொரு காரியத்தையும் சொன்னார். அது 8வது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். 2வது கர்த்தர் சொன்ன காரியம் என்ன, புளிப்பில்லா அப்பத்தோடும்
கசப்பான கீரைகளோடும் கூட அதை அவர்கள் புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அப்பம் எப்படிப்பட்ட அப்பமாக இருக்க வேண்டும்? புளிப்பில்லாத அப்பம். 2 பிரதான கட்டளையை கர்த்தர் கொடுத்தார். ஒன்று பழுதற்ற ஆட்டுக்குட்டி, இன்னொன்று புளிப்பில்லாத அப்பம், மற்றொன்று கசப்பான கீரைகள். இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் மிக பிரதானமானது என்று சொல்லும் பொழுது அந்த 2 காரியங்கள், ஒன்று பழுதற்ற ஆட்டுக்குட்டி, இன்னொன்று புளிப்பில்லாத அப்பம். இந்த 2 காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சரியாய் செய்தார்கள். முதல் பஸ்காவில் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு நன்றாய் தெரியும். அந்த முதல் பஸ்காவை அவர்கள் அனுசரித்த பொழுது அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பலியிட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட அதை புசித்த பொழுது கர்த்தர் மகிமையான காரியத்தை அவர்களுக்கு செய்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தன் ஜனங்களை மீட்டு கொண்டு ஒரு பலத்த கரத்தோடு கூட, நீட்டப்பட்ட கரத்தோடு கூட, ஓங்கின புயத்தோடு கூட தன் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டு வெளியே வந்தார். அதை யாத்திராகமம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசியுங்கள். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய், அந்த ராத்திரியில் என்று கர்த்தர் சொல்வது அந்த பஸ்காவை அனுசரிக்கிற அந்த ராத்திரியிலே பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பலியிட்டு புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கிற அந்த ராத்திரியிலே நான் செய்கிற காரியம் என்ன என்று கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். கர்த்தர் சொல்கிற காரியத்தை பாருங்கள். எகிப்தின் முதற்பேறு அனைத்தையும் அதம் பண்ணுவேன், எகிப்து தேசம் எங்கும் கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த பஸ்கா அனுசரிக்கப்பட்ட அந்த இரவிலே நடந்தது என்ன? கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் எகிப்து தேசம் முழுவதும் கடந்து போனதாம். முதற்பேறு அனைத்தும், எகிப்தின் முதற்பேறு அனைத்தும் மரித்து போனதாம், மதம் பண்ணப்பட்டதாம். அது மாத்திரமல்ல, எகிப்தின் தேவர்கள் மீதும் கர்த்தர் நீதி செலுத்தினாராம். இன்னும் கூட பாருங்கள், 12வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் வாசியுங்கள். இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று. எகிப்தையும் கடந்து போனார், எகிப்திலிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளையும் கடந்து போனாராம். ஆனால் நடந்த காரியம் என்ன? தேவன் தன்னுடைய ஜனத்திற்கும் எகிப்தியர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். எகிப்தியரில் வீட்டில் இருக்கிற முதற்பேறு அனைத்தும் செத்து போனது. அதே பிரசனம்தான் கடந்து போனது, ஒரே பிரசனம்தான் அந்த இரவில் கடந்து போனது. எகிப்தியருடைய தேசத்தையும் கடந்து போகிறது, எகிப்து தேசத்தில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலருடைய வீட்டையும் கடந்து போகிறது. ஆனால் எகிப்தியருடைய வீட்டில் மரண ஓலம் ஏற்பட்டது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டிலோ துதியும் ஆனந்த சத்தமும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற துதி ஸ்தோத்திரங்களும் எழும்பின. ஒரே பிரசனம்தான். அந்த முதல் பஸ்கா பழுதற்ற ஆட்டுக்குட்டி, புளிப்பில்லாத அப்பம், இந்த இரண்டையும் அவர்கள் அனுசரித்த பொழுது அந்த முதல் பஸ்கா நிறைவேறியது. அப்பொழுது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாய் அவர்கள் புறப்பட்டு கானானை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். அது முதல் காரியம். 2வது பஸ்காவில் நடந்தது என்ன? கர்த்தர் எப்படி இதை அனுசரித்தாராம் பாருங்கள். 2வது பஸ்காவை பாருங்கள். எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசியுங்கள். எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்கள், கர்த்தர் எப்படி தன்னுடைய பலியை நிறைவேற்றினாராம். எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனத்தில் நான் மீண்டும் வாசிக்கிறேன். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம். அந்த வார்த்தையை பாருங்க. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக. அங்கு முதல் பஸ்காவில் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டும்? பழுதற்ற ஆட்டுக்குட்டி. அதே பழுதற்றவராய் அவர் வெளிப்பட்டு அன்றைக்கு முதல் பஸ்காவில் என்ன நடந்ததோ அதை தன்னுடைய சரீரத்தில் அப்படியே நிறைவேற்றுகிறார் ஆண்டவர். பழுதற்ற பலியை அவர் செலுத்துகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் 2 காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். ஒன்று, பழுதற்ற ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது, புளிப்பில்லாத
அப்பத்தை நீங்கள் புசிக்க வேண்டும். அதே போல தான் கிறிஸ்துவும் பழுதற்றவராய் வெளிப்பட்டார். இந்த புளிப்பு என்பது எதை காட்டுகிறது என்றால் பாவத்தை காட்டுகிறது. வாசியுங்கள். புளிப்பு என்ற காரியம் பாவத்திற்கு நிழலாய் இருக்கிறது. புளிப்பு கலக்கும் என்றால் அந்த மாவு பரிசுத்தத்தை இழந்து விடுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அந்த புளிப்பில்லாத அப்பம் என்று எதை சொல்லுகிறார் என்றால் பரிசுத்தமாய் நீங்கள் அதை அனுசரிக்க கடவீர்கள் என்பதற்காக சொன்னார். ஆண்டவரும் அப்படியே அந்த ஒரு புளிப்பில்லாத அப்பமாய் வெளிப்பட்டார். பாருங்கள், 1 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை. ஆண்டவர்கிட்ட பாவமே இல்லை. அந்த புளிப்பு என்பது யாரிடத்தில் இல்லை? ஆண்டவரிடத்தில் இல்லை. அந்த முதல் பஸ்காவை அப்படியே தன்னுடைய சரீரத்தில் ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றார். பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய், புளிப்பற்ற பாவமற்றவராய், எந்தவித பாவத்தின் நிழலும் வாசனையும் இல்லாதவராய் வெளிப்பட்ட கர்த்தர் தன்னுடைய சரீரத்தை அப்படியே ஜீவ பலியாய் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிக்கிறார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் கசப்பான கீரைகளோடு கூட அதை புசித்தார்களாம். ஆண்டவர் கூட பாருங்களேன், தன் சரீரத்திலையும் அந்த கசப்பை ஏற்றுக்கொள்கிறார். கசப்பை அவரும் புசித்தார். பாருங்க, யோவான் 19வது அதிகாரம் 28 மற்றும் 29வது வசனத்தில் வாசியுங்கள். யோவான் 19வது அதிகாரம் 28 மற்றும் 29. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாய். பாருங்க, ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியமும் எதற்காக தான்? வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. காடி நிறைந்த பாத்திரம், கசப் நிறைந்த ஒரு பாத்திரம். காடி என்பது தோற்பும் கசப்பும் கலந்த ஒரு கலவை. அதை என்ன செய்தாராம் ஆண்டவர்? பாருங்கள், அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். பாருங்க, எல்லாவற்றையும் தேவகுமாரன் தன் சரீரத்தில் அப்படியே நிறைவேற்றி முடிக்கிறார். பழுதற்றவராய், புளிப்பற்றவராய், கசப்பான கீரைகளோடு கூட பிதாவுக்கு தன்னை உன்னத பலியாய் அர்ப்பணிக்கிறார். தேவ ஜனமே, முதல் பஸ்காவில் நடந்த காரியம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டார்கள். அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்படுவதற்கு என்ன நடந்தது? எகிப்தின் முதற்பேறு அனைத்தும் சங்கரிக்கப்பட்டதாம். இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்றால் யார் சங்கரிக்கப்பட வேண்டும்? அங்கு முதற்பேறு அனைத்தும் சங்கரிக்கப்படணும். அப்ப நீங்களும் நானும் மீட்கப்படுவதற்காக தேவகுமாரனை சங்கரிக்க பிதாவானவர் சித்தம் கொள்கிறார். பாருங்க, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்படுவதற்காக எகிப்தியர் முழுவதையும் கர்த்தர் அந்தம் பண்ணினாராம். இனி நீங்களும் நானும் பாவத்திலிருந்து ரட்சிப்பை பெற வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவகுமாரன் முற்றிலுமாய் சங்கரிக்கப்படுகிறார். அப்படி என்றால் அவர் எந்த ஸ்தானத்துக்கு இறங்கிட்டாரு? எகிப்தியனை போல யார் மாறிட்டா? இயேசு கிறிஸ்து மாறிட்டார். யோசித்து பாருங்க தேவ ஜனமே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்ற ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை குறித்து அநேகர் அசதியாக இருக்கிறோம், அதை குறித்து உணர்வற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் செய்த அந்த உன்னத பலியை சற்று யோசித்து பாருங்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் எகிப்தில் இருக்கிற முதற்பேறு அனைத்தும் அதம் பண்ண வேண்டியது அவசியம். அதனால் அப்படியே கர்த்தர் அதம் பண்ணினாராம். தலையிற்று அனைத்தையும் சாகடித்தாராம். வாசியுங்கள், யாத்ராகமம் 12வது அதிகாரம் 29வது வசனத்தில் வாசியுங்கள். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தையும் கர்த்தர் அழித்தார். பாருங்க, முதற்பேர் அனைத்தும் அங்கு அதம் பண்ணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பித்தார்கள், அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். இரண்டாவது பஸ்காவில் கர்த்தர் செய்த காரியம் என்ன? முதற்பேராய் எகிப்தின் முதற்பேறு சங்கரிக்கப்பட்டது போல அவர் தன்னை ஒரு எகிப்தியனை போல மாற்றிக்கொள்கிறார். குமாரன் தன்னை ஒரு எகிப்தியனாய் மாற்றிக்கொண்டு எகிப்தியன் என்ற ஒரு இடத்திற்கு இறங்கி போகிறார். கர்த்தர் இறங்கி போய் அவர் எகிப்தியனாய் மாறி பிதாவானவர் அவரை சங்கரிக்க நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம், சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டோம். தேவ ஜனமே, எவ்வளவு மகிமையான ஒரு தியாகத்தை கர்த்தர் நமக்கு செய்தார். தன்னுடைய மகிமையின் சாயலை விட்டு இறங்கி அடிமையின் ரூபம் எடுத்தாராம். அடிமையின் ரூபம் எடுத்தார். எதற்காக? பாவத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற உங்களையும் என்னையும் மீட்பதற்காக
அவர் அடிமையின் ரூபம் எடுத்தாராம். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அழிந்து போகிற பொன்னினாலோ வெள்ளியினாலோ மீட்கவில்லை, தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்டார். அவர் எந்த ஸ்தானத்திற்கு இறங்கி போனார்ன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எகிப்தியன் சங்கரிக்கப்பட்டதினால் இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்பு பெற்றார்கள். தேவகுமாரன் சங்கரிக்கப்பட்டதினால் நீங்களும் நானும் மீட்கப்பட்டோம். அப்படி என்றால் தேவகுமாரன் யாராய் மாறுகிறார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் எகிப்தியனாய் மாறுகிறார். எகிப்தியன் என்ற ஒரு ஸ்தானத்திற்கு தன்னை மாற்றிக்கொள்ளுகிறார். பிதா தன்னுடைய குமாரனையை சங்கரிக்கிறார். அந்த இரவில் குமாரன் சங்கரிக்கப்பட்டதினால் நீங்களும் நானும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். இவ்வளவு விலையேற பெற்ற ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் இன்னொரு காரியம் நிறைவேற வேண்டியது அவசியம். பாருங்கள், ஆண்டவர் நிறைவேற்றின அந்த இரண்டாவது பஸ்கா பழுதற்ற பலி, பூரணமான ஒரு பலி. நியாயப்பிரமாணத்தில் ஏற்படுத்தப்பட்ட பலிகள் பூரணமற்ற பலிகள். மிருகத்தை கொல்லுதல் அல்லது செம்மறியாடையோ ஆடையோ பலியிடுதல் ஒரு மனிதனை பூரணப்படுத்தாது. அதற்காக தேவகுமாரனாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டு தன்னையே பூரண பலியாய் அர்ப்பணிக்கிறார். ஆனால் அந்த பூரண பலி முற்றிலுமாய் நிறைவேறி முடிந்து விட்டது. ஆனால் அந்த பலி எதற்காய் நிறைவேற்றப்பட்டதோ அந்த காரியங்கள் இன்னும் பூரணப்படவில்லை. பலி பூரணமானது, ஆனால் எந்த நோக்கத்திற்காக அவர் பலியிட்டாரோ அந்த பலியின் நோக்கம் இன்னும் பூரணப்படவில்லை. பாருங்க, அது எப்போ பூரணப்படும்னா அதுதான் மூன்றாவது பஸ்காவில் பூரணப்படும். பஸ்கா என்றால் என்ன? ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு கடந்து போதல். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ் ஓவர் அப்படின்னு வரும். பாஸ் ஓவர், கடந்து போனாராம் கர்த்தர். அந்த பஸ்காவில் என்ன பண்ணாராம்? கடந்து போனாராம். அவர் கடந்து போக இஸ்ரவேல் ஜனங்கள் அவரோடு கூட அப்படியே கடந்து போனாங்களாம். பாருங்க, அப்ப பஸ்கா என்பதின் பொருள் என்ன? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படி கடந்து போறது. அதுதான் ஞான அர்த்தம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கு முதல் பஸ்கா. இரண்டாவது பஸ்கா அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு, அந்தகாரத்தின் பிடியிலிருந்து ஆச்சரியமான குமாரனின் வெளிச்சத்திற்கு. அது இரண்டாவது பஸ்கா. மூன்றாவது ஒரு ஆச்சரியமான ஒரு பஸ்கா நிறைவேற இருக்கிறது. அந்த பஸ்காவை குறித்து தான் நம்ம இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 49வது வசனத்தை வாசியுங்கள். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். மண்ணானவருடைய சாயலை மண்ணானவனுடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். 51வது வசனத்தை வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். 52. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இங்கும் ஒரு பஸ்கா நிறைவேற போகிறது. பாருங்கள், ஒரு இடத்திலிருந்து நாம் வேறொரு இடத்துக்கு கடந்து போகிறோம். மண்ணிலிருந்து மகிமைக்கு நேராய் கடந்து போக இருக்கிறோம். மண்ணின் சாயலை களைந்துவிட்டு மகிமையின் சாயலை நாம் தரித்து கொள்ள போகிறோமாம். அதுதான் நிறைவேற இருக்கிற இரண்டாவது பஸ்கா. முதல் பஸ்கா நிறைவேறிவிட்டது. இரண்டாவது பஸ்காவையும் கர்த்தர் பூரணமாய் நிறைவேற்றி விட்டார். ஆனால் அந்த பஸ்காவின் நோக்கம் எப்பொழுது முழுமை அடையும் என்றால் மூன்றாவது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும். அதுதான் என்ன? அந்த பலியை செலுத்த இருக்கிறவர்கள் நீங்களும் நானும் தான். அதை நீங்களும் நானும் நம்முடைய சரீரத்தில் நிறைவேற்றும் பொழுதுதான் இந்த மண்ணான சரீரம் மகிமையானவருடைய சரீரமாய் சாயலை தரித்து கொண்டு மறுரூபப்பட்டு மண்ணிலிருந்து பரலோகத்திற்கு ஏறி செல்லுமாம். பாருங்கள், அந்த வார்த்தையை பாருங்கள். மீண்டும் வாசிக்கிறேன். 49வது வசனத்தை வாசியுங்கள். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். 51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்பனா என்ன அர்த்தம்? இந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு நம்ம கடந்து போகிறோம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து கானானுக்கு அப்படி கடந்து போனாங்க. அது முதலில் நிறைவேறின பஸ்கா. இரண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி
பூமிக்கு இறங்கி வந்தார், தன்னுடைய பலியை நிறைவேற்றினார். அதனால நம்ம இருளிலிருந்து அப்படி ஆச்சரியமான ஒளிக்கிணராய் கடந்து வந்து விட்டோம். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது இரண்டாவது பஸ்கா. மூன்றாவது ஒரு பஸ்கா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். அதுதான் என்னது? இங்கே இருந்து நம்ம எங்கே போகணும்? கர்த்தருடைய வருகையில் மறுரூபமாக்கப்பட்டவர்களாம் எடுத்துக்கொள்ளப்படணுமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், கடைசி எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அப்போ கர்த்தர் ஒரு எக்காலத்தை தொனிக்க பண்ணுவாராம். அந்த எக்காலம் தொனிக்கும் பொழுது என்ன நடக்குமா? நம்ம மறுரூபமாக்கப்படுவோமா? 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 16வது வசனத்தில் வாசியுங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இந்த வார்த்தையை கவனித்தீங்களா? ஆரவாரத்தோடும் தேவ எக்காலத்தோடும். அப்ப ஆரவாரத்தோடு கூட வரார் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? எல்லாரும் கேட்கத்தக்கதா இருக்கும். கரெக்டுங்களா? ஆரவாரத்தோடு வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் கேட்கிற மாதிரி அந்த சத்தம் இருக்கும். ஆனால் கர்த்தர் எப்படி வர இருக்கிறாராம் பாருங்கள். அன்றைக்கு எகிப்து தேசத்தில் இரவு வேளையில் கர்த்தருடைய பிரசன்னம் அப்படியே மௌனமா ரகசியமாய் கடந்து போனதாம். அதே போல கர்த்தர் ரகசியமாய் வர இருக்கிறாராம். அதை குறித்து தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தில் பாருங்கள். இதோ திருடனை போல் வருகிறேன், திருடனை போல வருகிறேன். இந்த இடத்துல நம்ம வாசித்தோம் தெசலோனிக்கேயர்ல ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் கூட என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் வருவாராம். தேவ எக்காலத்தோடும் வருவார். அப்பனா அந்த சத்தம் எல்லாருக்கும் கேட்கும். அது நிறைவேறதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு, திருடனை போல நான் வருகிறேன். அதுதான் என்னதான்? இமை பொழுதில் நாம் மறுரூபமாக்கப்படுகிற ஒரு நேரம். இந்த மண்ணின் சாயலை விட்டு அப்படியே மகிமையான ஒரு சாயலுக்கு நாம் கடந்து போகிறோம். அது நம்ம சரீரத்தில் நிறைவேற போகிற மூன்றாவது பஸ்காவை அது அமையும். தேவ ஜனமே, இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் நிதானிக்க வேண்டியது அவசியம். முதல் பஸ்காவில் நடந்தது என்ன? பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி அவர்கள் பலியிட்ட பொழுது தேவ பிரசன்னம் எகிப்து தேசத்தை கடந்து போனதாம், இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இரண்டாவது பஸ்காவில் தேவ சாயல் தேவகுமாரனை விட்டு கடந்து போய்விட்டது. முதல் காரியத்தில் பாருங்கள், தேவனுடைய பிரசன்னம் எகிப்து தேசத்தில் கடந்து போனது. இரண்டாவது பஸ்காவில் தேவகுமாரின் மேல் இருந்த தேவ சாயல் அவரை விட்டு கடந்து போய்விட்டது. இயேசு கிறிஸ்துவ விட்டு தேவ சாயல் என்ன பண்ணுச்சு? கடந்து போனது. வாசியுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரம் 2வது வசனம். நான் தப்பா சொல்றது போல சில பேர் நினைக்கிறீங்க. இயேசு விட்டு எப்போ தேவ சாயல் போச்சு? போனதுங்க, உங்களுக்காக எனக்காகவும் போனது. 53:2 வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53:2. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு, நம்ம அவரை பார்த்தப்பயே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சான்? அவரோட நான் கொஞ்சம் நல்லா இருக்கிறேனே அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சான். உலகத்தில் யார் ரொம்ப அசிங்கமாக இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. அவர் பார்த்துருந்தா கூட, இயேசுவை பார்த்துருந்தா கூட அந்த சிலுவையில் பரவாயில்ல, அவரோடு நான் கொஞ்சம் அழகாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிருப்பாராம். நாம் அவரை பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. எதனால? தேவ பிரசனம் அவரை விட்டு விலகி போனது. அதனால தான் பாருங்கள், கெத்செமனே தோட்டத்தில் பிதாவே பிதாவே என்று சொல்லி 3 தடவை 3 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் என்று 3 தடவை போய் ஜெபிக்கிறார். ஒவ்வொரு தடவையும் வானம் திறந்து கர்த்தருடைய சத்தம் வெளிப்பட்டது. இவர் என்னுடைய நேச குமாரன் என்று சொன்ன கர்த்தர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய சத்தத்தை துணிக்க பண்ணல, வானதூதனை மாத்திரம் அனுப்புகிறார். அதுலேருந்தே நம்ம புரிஞ்சிக்கலாம், பிதா அப்படியே விலகி போகிறார். யாரை விட்டு? குமாரனை விட்டு. குமாரன் உங்களுக்காகவும் எனக்காகவும் சங்கரிக்கப்பட்டார். குமாரன் சாயலை இழந்தார், தேவ சாயலை இழந்தார். அதனால் நீங்களும் நானும் ரட்சிப்பை பெற்றோம். முதலில் எகிப்தை விட்டு தேவனுடைய பிரசனம் கடந்து போனது. இரண்டாவதில் தேவகுமாரனை விட்டு தேவ பிரசனம் கடந்து போனது. ஆனால் இந்த மூன்றாவது பஸ்காவில் நடைபெற வேண்டிய காரியம் என்ன? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற முந்தின ஆதாமின் சாயல் கடந்து போனால்தான் இந்த மூன்றாவது பஸ்காவில் நீங்களும் நானும் பங்கெடுக்க முடியும். சபைக்கு வர எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்றதில்லை, அந்த மூன்றாவது பஸ்காவில் இடத்து தரதில்லை. யோசித்துக்கொள்ளுங்க. அதை ஒரு காரியத்தை நினைவு கொள்ள வேண்டும். சபைக்கு வரோம், வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எல்லாரும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்களா? ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்களா? இல்லை. மண்ணின் சாயல் மாறி
மகிமையின் சாயலை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் பொழுதுதான் கிறிஸ்துடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுதான் அந்த 3வது பஸ்காவாம். அப்படி என்றால் உங்கள் சரீரத்திலும் என்னுடைய சரீரத்திலும் நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டிய 2 காரியம் இருக்கிறது. முதல் பஸ்காவில் பழுதற்ற ஆட்டுக்குட்டி, புளிப்பில்லாத அப்பம். 2வது பஸ்காவிலும் கர்த்தர் பழுதற்றவராய் புளிப்பில்லாதவராய் வெளிப்பட்டார். 3வது பஸ்கா நிறைவேற இருக்கிறது. அதில் நீங்களும் நானும் இந்த 2 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். பழுதற்றவர்கள், புளிப்பற்றவர்கள் என்ற ஒரு நிலையில் நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். பழுதற்றவர்கள் என்பது எதை காட்டுகிறது? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தனக்கு பலியிடும் பொழுது எதை பலியிடக்கூடாதாம். உபாகமும் 15வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். உபாகமும் 15:21. அதற்கு முடம், குருடு முதலான யாதொரு பழுது இருந்தால், அதுக்கு எந்தவித பழுதும் இருக்கக்கூடாது. அப்ப நீங்களும் நானும் பழுதற்றவர்களாய் மாறினால்தான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். பாருங்க தேவ ஜனமே, கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஒரு காரியத்தை நிதானித்து பாருங்கள். எகிப்தில் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்படுவதற்கு முன்பாக எத்தனை வாதைகள் அந்த இடத்துல நடந்தது? எத்தனை வாதம் நடந்தது? எகிப்தில் 10 வாதைகள் நடந்தது. 10 வாதைகள் முடிந்தவுடன் கர்த்தர் தன் ஜனங்களை எடுத்துக்கொள்கிறார். அதே போல தான் கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு முன்பாக நடைபெறும். பாருங்க, உலகத்திலும் இப்படிப்பட்ட மகா கொடிதான வாதைகளை கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிற இந்த வேளையில் திடீரென்று கர்த்தருடைய வருகை ரகசியமாய் வெளிப்படும். பாருங்கள், ரகசியமாய், இதோ திருடனை போல நான் வருகிறேன். கர்த்தர் திருடனை போல வருகிற அந்த வேளையில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமாம்? பழுதற்றவர்களாய், புளிப்பற்றவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். பழுதற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவர் 2 காரியத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதற்கு குருடு இருக்கக்கூடாது, எந்தவித காலிலும் அதற்கு எந்தவித முடமும் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். இது ஞான அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். குருடு என்று சொல்லுவது எதை காட்டுகிறது? இருண்டு போன ஒரு வாழ்க்கை. கண் குருடா இருக்கிறவங்களுக்கு என்னது? இருண்டு போய்விட்டது வாழ்க்கை, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு, இருட்டு தான் எல்லாமே. அதே போல இருளில் இருக்கிறவர்கள், நான் தேவனை ஆராதிக்கிறேன், தொழுது கொள்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே அமர்ந்திருக்கிறவர்கள் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. பாருங்கள், அப்ப கர்த்தருடைய அந்த வருகையில் நாம் பங்கடைய வேண்டும் என்றால் தேவகுமாரனின் சாயல் நம்முடைய சரீரத்தில் பிரதிபலிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய மகிமையின் சாயலை பிரதிபலிக்காத எந்த மனிதனும் எந்த மனுஷியும் ஆண்டவருடைய வருகையில பங்கெடுக்க முடியாது. அதுவும் கர்த்தர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். பாருங்கள், யார் அவருடைய வருகையில் பங்கெடுக்க முடியுமா? ரொம்ப தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசியுங்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில். அந்த வசனத்தை கவனிங்க. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். தேவஜனமே, அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? அவருடையவர்கள். அவருடையவர்கள் என்றால் யாரே? அவருடைய சாயலை பிரதிபலித்தவர்கள். கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கலைன்னா நம்ம எடுக்கிற பிரயாசங்கள், நம்ம செய்கிற ஜெபம், வேத வாசிப்பு, ஊழியம் எல்லாம் வீண். ஒரே ஒரு காரியத்தை தான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன தெரியுங்களா? கிறிஸ்துடைய சுபாவங்களை, கிறிஸ்துடைய சாயலை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்னு நம்ம நியாயப்பிரமாணத்தை வெளிப்படுத்தணும்னா நம்ம அவருடையவர்களாக இருக்க மாட்டோம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தை திரும்ப கொடு. அந்த சாயலை பிரதிபலித்தாதான் அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஒரு உதாரணம் தான் சொல்லியிருக்கிறேன். அநேக காரியங்கள் இருக்கு. கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, ஆண்டவருடைய சுபாவத்தை பிரதிபலிக்க வேண்டியதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒன்று தான் சகிக்கிற ஒரு சுபாவத்தை தான் சொன்னேன். இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. தேவஜனமே, சற்று யோசித்து பாருங்க. பல சமயத்தில் நம்முடைய பழைய மனிதன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி எழும்புகிறான். முந்தின ஆதாமுடைய சுபாவத்தை தரித்திருக்கிறவர்கள் அவருடையவர்களாக இருக்க முடியாது. அப்ப கர்த்தர் இந்த காலவேளையில் சொல்லுகிற காரியம் என்ன? அந்த 3வது பஸ்காவில் நீங்களும் நானும் பங்கெடுக்க வேண்டும் என்றால் பழுதற்றவர்கள் என்ற ஒரு ஸ்தானத்திற்கு நீங்களும் நானும் எழும்பி வர வேண்டியது அவசியம். பழுதற்றவர்களாய் மாற வேண்டியது அவசியம். நமக்குள் இருக்கிற பழுதுகள், புளிப்புகள், பாவங்கள் நீங்க வேண்டியது அவசியம். நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய இயலாமைகள் அநேக சமயத்தில் நம்ம சொல்லுகிறோம், என்னால் இயலாத காரியம் இது, என்னால் இது முடியவில்லை, இந்த காரியத்தை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றது என்ன?
அந்த புளிப்பு நம்மை விட்டு நீங்கத்தான் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் வசனம் சொல்லுகிறது, அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அந்த புளிப்பை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, பாவம் என்று சொல்லுகிறார். பல சமயத்தில் நம்ம பரிசுத்தமாக நடந்து கொண்டு வருகிற சமயத்தில் சில சமயத்தில் புளிப்பு வந்து கலந்துரும். அது எல்லாத்தையும் எடுத்து போட வேண்டியது அவசியமாம். பாருங்கள், வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை அந்த இடத்துல பாருங்க, அந்த 5வது அதிகாரம் 7வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடி, இப்போ உங்களுக்குள்ள புளிப்பு இல்லை, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை என்ன பண்ணுங்க, கழிந்து போடுங்க, புறம்பே தள்ளி போடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய காரியங்களை கழட்டி போட்டுட்டோம், ஜென்ம சுபாவத்தை கழட்டி போட்டுட்டோம், ஆதாமின் சுபாவங்களை கழற்றி எறிந்து விட்டோம். ஆனால் அது மூளையில் அப்படியே நிற்குது. நம்ம புதிய மனுஷனாக மாறிட்டோம். சில சமயத்தில் என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு சண்டை சச்சரவு நடக்குதுன்னொன்னே புதிய மனிதனின் சாயலை அப்படி கலைந்து போட்டுவிட்டு, ஏற்கனவே நம்ம கலட்டி போட்ட பழைய மனுஷன் எடுத்து அப்படி உடுத்திக்கிட்டு சண்டையை போய் முடிச்சுட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், பழைய மனுஷனை அப்படி கலந்து போட்டுட்டு டபால்னு புதுசை மாட்டிக்கிட்டு சபைக்கு ஓடி வந்துடுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இது இல்லை, இது ஆண்டோடைய சுபாவத்தை வெளிப்படுத்துறதில்லை. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்கள் வாய் கிளிய நீங்கள் பேசுவீர்கள் என்றால், சண்டை போடுவீர்கள் என்றால், கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. கர்த்தருடைய சுபாவத்தை பிரதிபலிக்கிறவர்கள், கர்த்தருடைய தெய்வீக சுபாவத்தையும் தெய்வீக அன்பையும் சாந்தத்தையும் வெளிப்படுத்துவர்கள் மாத்திரம்தான் அவருடையவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பாருங்க, இன்றைக்கு தேவ ஜனங்கள் பல சமயத்தில் செய்கிற காரியம் என்ன? எனக்கு அவர்கள் செய்த பிரகாரமே நான் செய்வேன், எனக்கு என்ன நடக்குதோ அதை தான் நானும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம அவருடையவங்களாக இருக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், பழைய மாவை அப்படி கழித்து போடுங்க, தூக்கி தள்ளுங்க. அது இருந்ததுன்னா அது என்ன பண்ணும்? உங்கள் புதிய மாவை அது புளிக்க செய்துவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய மனுஷனை கலைந்து போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, கெட்டு போகிற பழைய மனுஷனை பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க, கெட்டு போகிற பழைய மனுஷன். முதல் பஸ்காவில் சங்கரிக்கப்பட்டது எகிப்தியன், 2வது பஸ்காவில் உங்களுக்காக சங்கரிக்கப்பட்டது தேவகுமாரன். ஆனால் 3வது பஸ்காவில் நீங்களும் நானும் சங்கரிக்கப்படுகிறவர்களாய் அல்ல, மகிமையான உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆனால் பழைய மனிதன் நமக்குள் இருப்பான் என்றால், ஆதாமின் சுபாவங்கள் நமக்குள் இருக்கும் என்றால், அவன் கெட்டு போகிற ஒரு மனிதனாய் தான் நிற்பான். கர்த்தருடைய வருகையில் அவன் பங்கெடுக்க முடியாதான். வாசியுங்கள் தொடர்ந்து. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் ஆகி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்பனா என்ன அர்த்தம்? கிறிஸ்துக்குள்ள வளர்ந்து வாங்க, மறுரூபம் அடைய ஆரம்பிங்க. அப்போ மறுரூபம் அடைய அடைய நம்முடைய ஜென்ம சுபாவங்களை நம்ம கலைந்து போட்டு விட்டு கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் தரித்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது கடைசி எக்காலம் துணிக்கும். ஆண்டவர் திருடனை போல வெளிப்படுகிற அந்த வேளைகள், ரகசியமாய் வெளிப்படுகிற அந்த வேளைகள், நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்பட்டு மண்ணிலிருந்து விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். பாருங்கள், அந்த ஒரு பஸ்கா நம்முடைய சரீரத்தில் நிறைவேற வேண்டும். அதற்கு ஒரு காரியம்தான், ஒன்று பழுதற்றவர்கள், அது முதல் காரியம். 2வது புளிப்பற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் ஒரு காரியத்தை தான் குறிக்கிறது. அது என்ன? கிறிஸ்துவின் சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். தேவஜனமே, சற்று யோசித்து பாருங்க, நம்முடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் நமக்குள் இருந்து பிரதிபலிக்கிற கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நமக்குள் இருந்து பிரதிபலிக்கிற கர்த்தருடைய சாயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நடைமுறை வாழ்க்கையில் தான் அதை செய்ய முடியும். தேவ சபையில் ஒவ்வொருவரும் தேவகுமாரனை தான் பிரதிபலிப்பார்கள். சபையில் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நமக்குள் இருந்து தேவனுடைய சுபாவங்கள் தான் வெளிப்படுகிறது. இது போதாது, அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய சமூக வாழ்க்கையில், நம்ம குடும்ப வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறோம்? அப்படி வெளிப்படுத்தும் பொழுதுதான் நீங்களும் நானும்
அவருடையவர்கள் என்ற தகுதியை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். சில பேர் நினைக்கிறாங்க கர்த்தருடைய வருகை வரும்போது டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடலாம், மனம் திரும்பிடலாம். கர்த்தர் சொல்லிட்டார், திருடன் வருகிற பிரகாரமாய் வருகிறேன். திருடன் எப்படி வருவான்? லெட்டர் போட்டுட்டு ஃபோன் பண்ணிட்டு இந்த டைமில் இப்போ வருவேன் அப்படின்னு சொல்லுவானா? பெரும்பாலும் திருட்டு எப்போ நடக்குது? இரவில் நடக்கிறது இல்லையா? இருள் சூழ்ந்த சமயத்தில் நடக்கிறது. அதே போல தான் பாருங்க, இருள் சூழ்ந்திருக்கிற சமயத்தில் ஒரு வார்த்தை கூட நம்ம வாசிக்கலாம். வேதத்திலிருந்து வாசிங்கள். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும். பாருங்க, எந்த சமயத்தை கர்த்தர் குறிப்பிட்டு சொல்றாரு? அந்த ராத்திரியிலே. கர்த்தர் அந்த முதல் பஸ்காவை நிறைவேற்றுவதற்கு தெரிந்து கொண்ட ஒரு நேரம் எது? ஒரு ராத்திரி, ஒரு இரவு வேளை, ஒரு இருள் சூழ்ந்த ஒரு சமயம். அப்ப ஆண்டவர் ரகசிய வருகை இரவு நேரத்தில் தான் வெளிப்படுமா? அப்படி அல்ல. இரவு நேரத்தில் தான் வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லவில்லை. திருடனை போல வெளிப்படுவாராம் கர்த்தர். அப்படி என்றால் ரகசியமாய் வெளிப்படுவாராம். இருள் என்று கர்த்தர் சொல்வது என்னவென்றால், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலம் நம்முடைய உலகத்தை மூடிக்கொண்டு வருகிற நேரம். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பது நமக்கு தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் அவருடையவர்களாய் மாற வேண்டியது அவசியம். அவருடையவர்களாக மாறுறவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம் ஒரு காரியத்தை. மார்க் 14வது அதிகாரம் 36வது வசனத்தில் பாருங்கள். மார்க் 14:36. பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. இதுதான் தேவகுமாரனை பிரதிபலித்தல். தேவ ஜனமே, இன்றைக்கு 3வது பஸ்காவில் நீங்களும் நானும் பங்கடைய வேண்டும் என்றால் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்துவை பிரதிபலிக்காதவர்கள் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. சபை என்பது எதற்காக? தன்னுடைய மனவாட்டியை ஆயத்தப்படுத்துவதற்காக. ஒருவேளை யோசிக்கலாம், கர்த்தர் ஏன் இன்னைக்கு நம்மளோடு கூட இப்படி பேசினார், ஏன் கடினமாய் பேசினார் என்று நம்ம நினைக்கலாம். இல்லை, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார். கர்த்தருடைய வருகையில் எல்லாரையும் கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. உங்களையும் என்னையும் கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறதினால்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தி புடமிட்டு அவருடைய மகிமையான வருகையிலே சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். எவ்வளவு விலையேற பெற்ற ஒரு ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார் என்பதை பாருங்கள். ஒரு எகிப்தியனின் சாயலை கர்த்தர் தரித்து கொண்டு சங்கரிக்கப்பட்ட ஒரு நிலையிலே காணப்பட்ட கர்த்தர், பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனையே சங்கரித்தார். அப்படி உங்களையும் என்னையும் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி தூக்கி எடுத்த கர்த்தருக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய கைமாறு என்ன? அவருடைய சுபாவத்தை பிரதிபலித்தல் தான் அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு கைமாறு. நீங்களும் நானும் கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியில் கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொண்டு கரையற்றவர்களாய், எந்தவித புளிப்பும் இல்லாதவர்களாய் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், எல்லாரையும் கர்த்தர் எடுத்துக்கொள்வது இல்லை, அவருடையவர்கள். அதை தான் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரயாசப்பட்ட அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பாருங்க, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். அவருடைய ஒரே ஒரு எண்ணத்தை பாருங்க, நோக்கத்தை பாருங்க. நல்ல ஊழியம் செய்த மனிதன் பவுல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, உலக காரியங்கள் மேன்மைகள் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணிவிட்டு உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. எப்படியாவது நான் என்ன பண்ணணும், ஆண்டோடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும், பங்கடையணும். அதுக்காக நான் எதை வேணாலும் இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு தீர்மானம், எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? 3வது பஸ்காவில் நான் பங்கடைய வேண்டும். தேவகுமாரனின் சாயலை தரித்து கொண்ட ஒரு மனிதனாய் மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தர் திருடனை போல வெளிப்படும் பொழுது நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இதுதான் உங்களுக்குள்ள எனக்குள்ளும் பற்றி எரிய வேண்டிய ஒரு தாகமாக இருக்க வேண்டும். தேவ ஜனமே, இன்றைக்கு உலக காரியத்திற்கும் உலக செல்வங்களுக்கும் ஜனங்கள் ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வருகை குறித்தும் கர்த்தருடைய ரகசிய வருகை குறித்தும் தெளிவற்றவர்களாய்
நிச்சயமற்றவர்களாய் அதை குறித்து கவனமில்லாமல் ஜனங்கள் சிதறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், கர்த்தர் தனக்கென்று ஒரு உத்தம கூட்டத்தை தனக்கென்று பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாராம். உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய வருகைக்காக. கரையற்றவர்களாய் திரையற்றவர்களாய் எந்தவித உலகத்தின் புளிப்பும் மற்றவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை, பழைய புளித்தமாவை கலைந்து புறம்பே தள்ளி போடுங்கள். பழசெல்லாம் தூக்கி அப்படி போடுங்க, பழைய காரியங்களை தூக்கி போடுங்க. அப்போ கர்த்தர் நம்மை குற்றப்படுத்தி பேசுகிறாரா? நீ பாவி என்று நம்மை குற்றப்படுத்துகிறாரா? இல்லை, நம்மை உணர்த்தி நம்மை குணப்படுத்தி நம்மை தூக்கி எடுக்கிற கர்த்தர் பாருங்கள். அவர் நம்மை உணர்த்தி காட்டி நம்முடைய காரியங்களை சுட்டி காட்டி, இந்த காரியம் என் வருகைக்கு உன்னை தடைப்படுத்துகிறது என்று சுட்டி காட்டுகிறாராம் கர்த்தர். நம்மை பரிசுத்தப்படுத்துகிறாராம். தன்னுடைய சாயலை பிரதிபலிப்பதற்கு எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு பேசுகிறாராம் பாருங்கள் கர்த்தர். அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்? நமக்குள்ளே ஏற்றுக்கொண்டு நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியம். பாருங்கள், மனம் திரும்ப வேண்டியது அவசியம். கெத்செமனே தோட்டத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறார். என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆகட்டும் என்று சொல்லி. அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சுபாவத்தை, கிறிஸ்துவின் சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டியது அவசியம். அப்படி செயல்படுத்தும் பொழுதுதான் கர்த்தருடைய வருகையில நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். பாருங்க, மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 49வது வசனம். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உத்தரவாதம் தரார் பாருங்க. வானவருடைய சாயலை நீங்களும் நானும் அணிந்து கொள்வோம். ஆனால் அதே சமயத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவாம்? 50வது வசனம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. மாமிசமும் இரத்தமும் மாமிசிக சுபாவங்கள், முந்தின ஆதாமின் சுபாவங்கள் கர்த்தருடைய வருகையில் பங்கெடுக்க முடியாதான். வாசியுங்கள். அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. அழிவுள்ளது, அழிந்து போகிற மண்ணானது அழியாமையாகிய கர்த்தருடைய வருகையை பெற்றுக்கொள்ள முடியாது. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அந்த மறுரூபம் என்ற அனுபவத்துக்கு இணராய் நீங்களும் நானும் கடந்து போக வேண்டியது அவசியம். திருடனை போல வெளிப்பட இருக்கிற கர்த்தர், சீக்கிரமாய் வெளிப்பட இருக்கிற கர்த்தர், நீங்களும் நானும் ஆயத்தமடைய வேண்டும் என்பதற்காக நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தர். ஒரு சொற்ப ஜனங்களாய் நாம் கூடி வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பற்றி எரிய வேண்டிய ஒரு தாகம் என்ன? பற்றி எரிய வேண்டிய ஒரு நெருப்பு என்ன? பற்றி எரிய வேண்டிய ஒரு வேட்கை என்ன? நான் எப்படியாகினும் கர்த்தருடைய வருகையிலே பங்கெடுக்க வேண்டும். எப்படியாயினும் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பான ஒரு உயிர்த்தெழுதலில் நானும் பங்கடைய வேண்டும் என்ற ஒரு மகிமையான ஒரு எண்ணம் நமக்குள் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.